இன்றைக்கெல்லாம் உட்காரவே நேரம் இருக்காது பாருங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா நாளைக்கு வரலட்சுமி பூஜை அப்படின்றதால இன்றைக்கி நம்ம ஈவினிங் வந்துட்டு அம்பாலை வீட்டுக்கு அழைக்கணும். அதனால் நமக்கு ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் நிறைய இருக்கும். எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். நாளைக்கு இந்த சரடு இல்லாமல் நோன்பு நிறைவடையாது இல்லையா? அந்த நோன்பு கயிறில் 9 முடி போட்டு அந்த 9 முடிக்குமே ஒவ்வொரு முடிச்சுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம பூஜை செய்து அப்புறமா தான் கட்டிக்கணும். இன்றைக்கி 8 முடிச்சு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அம்பாலை அழைச்சிட்டு நீங்கள் முடி போட்டு வச்சுக்கணும். 9வது முடிச்சு நாளைக்கு காலையில் பூஜை பண்ணுவோம் இல்லையா, இந்த மந்திரம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ நம்ம 9வது முடி போட்டு தான் கட்டிக்கணும். ஃபஸ்ட் ஒவ்வொரு முடிச்சுக்கும் நம்ம இப்போ அர்ச்சனை பண்ண போகிறோம். அந்த அர்ச்சனை என்ன சொல்லி அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முடிச்சுக்கு ஓம் தாமரை கண்ணியே போற்றி அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு முடிச்சுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு, 2வது முடிச்சுக்கு ஓம் அருள்நிறை இறைவி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 2வது முடிச்சுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். 3வது முடிச்சுக்கு ஓம் பார்க்கடல் அமுதே போற்றி. 4வது முடிச்சுக்கு ஓம் அச்சுதன் துணைவி போற்றி. 5வது முடிச்சுக்கு ஓம் மங்கள செல்வி போற்றி. 6வது முடிச்சுக்கு ஓம் மாதவன் மாதே போற்றி. 7வது முடிச்சுக்கு ஓம் பூவினில் உறையும் பூவே போற்றி. 8வது முடிச்சுக்கு ஓம் பொன்னிடை மின்னும் பொன்னே போற்றி. 9வது முடிச்சுக்கு ஓம் நிகரில்லா செல்வம் அருள்வாய் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி அது மேலே பூ வச்சு கட்டி வீட்டில் அவங்களுடைய கணவன்கள்கிட்ட கொடுத்து அவங்க கட்டி விட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த பூஜையை நம்ம நிறைவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம்தான் இந்த நோன்பு கயிறு கட்டினதுக்கப்புறம் தான் நீங்கள் வர சுமங்கலிகளுக்கு எல்லாருக்குமே கூட நோன்பு கயிறு வச்சு கொடுக்கலாம், தப்பு இல்லை. கயிறு கட்டினதுக்கப்புறம் நீங்கள் தாம்பூலம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நாம் தான் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி. அதனால் நல்லா அழகாக உங்களை ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கை நிறைய 2 கையிலையும் கண்ணாடி வளையல் போட்டுக்கிறது, மருதாணி வச்சுக்கிறது, இது எல்லாமே மங்களத்தின் அடையாளம். அதனால் நம்மளை நாமளே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலிங்களையும் நம்ம ரொம்ப இன்முகத்தோடு வரவேற்று அவங்களோட மன நிறைவோடு நல்லா கவனித்து நம்ம அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இதுதான் முறை. நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் மீட் சும்மா செல்வா. தேங்க்யூ.